விட்டாத. சீக்கிரம் ஏறு ஏறு ஏறு. பண்ணிடு. போ இங்கே நிற்காத, சீக்கிரம். இவ்வளவு மோசமா அடிபட்டிருக்க. இதெல்லாம் தையல் போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்க. ஜூனியர்ஸ் யாரும் டியூட்டியில் இல்லையா? ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வேஸ்ட். சார் இது ஜோஷி சாரோட கேஸ், அதனால தான். போலீஸ்காரங்களுக்கு வேற என்ன வேலை? எல்லா ஆக்சிடென்ட் கேஸ்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட வேண்டியது. நேற்று பேஷண்ட் இல்லை, ஒன் மிஸ்ஸஸ் ஜேக்கப். ஹவ் இஸ் ஷி? நல்லா இருக்கார் சார். நாம அவங்கள பார்க்கலாம். நீங்கள் இவரை அட்டன் பண்ணுங்க. எஸ் டாக்டர். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. எவ்வளோ வேணும்னாலும் தரேன். ப்ளீஸ். குயிக் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். மார்ட்டின் எப்படி இருக்கீங்க? அப்புறம் காலுக்கு 2 வருஷத்துக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. உதவிக்கு யாராவது இருக்காங்களா? ஓகே. கடந்து போன ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கதைகள் சொல்றதுக்காக இருக்கு. அதுபோல என்னுடைய இருள் சூழ்ந்த நாட்கள்லையும் சொந்தங்களோட அரவணைப்பு எனக்கு இருந்தது. கடந்து போன நல்ல நாட்கள் அது. இதோ நாம வாழ்க்கையை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற நேரம்.
பொறுப்புகள் அதிகமா இருக்குங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது கடைசியில என்னை கேப்ரியல் ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா அறிமுகப்படுத்தின எங்க அப்பாவோட நண்பர், என்னுடைய ரோல் மாடல் கேப்ரியல் ஃபாதர். பணம் சம்பாதிக்க பல வழிகளை தேடின அவரு கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு சிட்டில ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணாரு. இப்ப இவருடைய சாம்ராஜ்யமே இந்த காஃபி ஷாப் தான். அவருடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரு தேவதன் தான் சொல்றாங்க. அந்த தேவதை யார் தெரியுமா? இவரோட பொண்ணு தான், ஆன் மேரி. ஸ்ரேயா, ப்ளீஸ் கம். இவ்வளவு நேரம் எங்க போன? சாரி ஆர்டர் கொடுக்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ. ம். மிஸ்டர் கேப்ரியலை பார்க்க வந்தேன். நீங்க மார்ட்டின். மார்ட்டினா? ஆமா, மார்ட்டின். ம். வெயிட். எஸ் சார், மார்ட்டின்ங்கிறவர் பார்க்க வந்திருக்கார் சார். தெரில சார், மார்ட்டின் தான் சொன்னார். சார், அந்த தேவன் இடையில புந்து விளையாடிட்டான். இல்லைன்னா இப்ராஹிம் பாய் இப்படியெல்லாம் மாற மாட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அடுத்த மாதம் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் நான் செட்டில் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். என்ன பதிலே பேசாம இருக்கீங்க? சார், உங்களை தான். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு இன்வால்மெண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா இருப்பிடம் இருந்தும் பட்டக்ஸ அதுல வைக்கவே முடியாது. முதலே நீ சொன்ன வார்த்தைக்காக கண்ணை மூடிக்கிட்டு 10 கோடி ரூபாய இவன் தொண்ட குழியில வச்சு அழுத்தி கொடுத்தேன். அதுவும் போச்சு. இங்க பாருங்க சார், நீங்க இந்த செட்டப்புக்கு வரத்துக்கு என்னோட உழைப்பும் கொஞ்சம் இருக்கு. நானும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். மார்வாடியோட பொட்டிக்குள்ள வட்டியும் வட்டியோட வட்டியும் சேர்த்து என் கையிலிருந்தும் போயிருக்கு. அதனால இப்ப நான் சொல்ற நேரத்துல நீ அந்த பொருளை கொண்டு வந்தே தீரணும். இப்ப அமர காப்பியை குடிச்சிட்டு பைசா கொடுக்கறதுக்கான வழியை தேடு. பரவாயில்ல, வேண்டாம் சார். காஃபி டீ குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்கு. உங்ககிட்ட சாக்லேட் வாங்க காசு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது குட்டி பாப்பாக்கு நான் கொடுத்தேன்னு கொடுத்துருங்க. ம். ஓ, என்ன ஒரு ஆவேசம்! இந்த வேலைய சொன்னப்போ என்னவெல்லாம் வாய்களியே பேசுனா. இது எத்தனாவது அசைன்மெண்ட்டியா? நீ என்ன செய்ய வைக்கிறது? சாரிட்டி ஒர்க் பண்றீங்களோ இல்ல என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? காவிய உடுத்திக்கிட்டு வேஷம் போட்டுட்டு திரியிறியா? உனக்கு ஏன் கையால தான் சாவு, அது உறுதி. முதலே யோ, நீ என் பேர மறக்கலையே. கப்ரியல். இந்த கப்ரியல்
அந்த பரமாத்மா இல்ல, சைத்தான்டா, சைத்தான். உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க. யோ, காபி ஆறிட போகுது, எடுத்து குடியா. அப்பவாவது சொரண வரட்டும். இல்லன்னா அந்த முசுலிய கலக்கி அடிக்கிறியா? ம். ஆ. நீ ஏமா சிரிக்கிற? அது இல்லப்பா, இப்ப நீங்க சொன்னது உங்க 2 பேருக்குமே பிரயோஜனம் இல்ல. ம், 2 பேருமே பேச்சுலர்ஸ் ஆச்சே. ம். போடி. பாய் ஆல் சிட்டிசன்ஸ். ஒன்னு கொடுத்தனா ம். ம் டேய், என்னடா ஐயாவுக்கு குளிரு ரொம்ப அடிக்குதோ? இல்லை சார். ஓ, நீ அங்க நிக்கிறியோ? சரி, நான் அங்க வர்றேன். வேண்டாம் சார். முதல்ல அந்த ஏசியை ஆஃப் பண்ணிடு. பாவம், பையனுக்கு ரொம்ப குளிருதான். டே தம்பி, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. புதுசா நீ எனக்கு வேலை தராத. இல்லை சார். உன் பேர் என்ன? மார்ட்டின். ம். தாகீர் சொன்ன எந்த அடையாளமும் இவங்கிட்ட இல்லையே கப்ரியல். ஓ, உன்னால லாபம் இருந்தா நான் உன்னை இங்க வச்சிருக்கேன். உட்காரு. பரவாயில்ல சார். அப்போ உனக்கு மூலவியாதியா? தம்பி, முட்டை சாப்பிடக்கூடாது. யோ, இவன் யாருன்னு தெரியலையா? நம்ம பேபியோட புள்ளையா. ஆ? ஆ, உங்க அப்பா சுறா பேபி இருக்கான்ல, அவன் உங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். அந்த ஆளு செஞ்ச வேலைக்கு இல்ல நான் உன்னை இங்க கூப்பிட்டது. நான் இங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேலை எனக்கு கார் ஓட்டுறது. ம். சரிங்க சார். எங்க போனாடா அந்த புண்ணாக்கு தாகீர்?